தொகுதி உங்கள் பிரதிநிதி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதன் எதிரொலியாக அரசியல் களத்தின் பரபரப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதிக்காக என்ன செய்தார்கள்? தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் எந்த அளவு நிறைவேறியிருக்கின்றன? புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 39 மக்களவை தொகுதிகளின் நிலை என்ன என்று நாள்தோறும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது விருதுநகர் தொகுதி குறித்து. இந்த தொகுதியின் பிரச்சனைகளை ஏற்கனவே நாம் பேசிவிட்ட நிலையில் தொகுதி எம்பி மாணிக்கம் தாகூர் தொகுதிக்காக செய்தவை, செய்ய தவறியவை பற்றி இன்று விரிவாக பார்ப்போம். விருதுநகர் மக்களவை தொகுதி தொடக்கத்தில் சிவகாசி மக்களவை தொகுதியாக இருந்து தொகுதி மறுசீரமைப்பின் போது விருதுநகர் தொகுதியாக மாறியுள்ளது. சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம், திருமங்கலம் சட்டப்பேரவை தொகுதிகள் விருதுநகர் தொகுதிக்குள் அடங்குகின்றன. இந்த தொகுதியில் பட்டாசு, தீப்பெட்டி, பாடப்புத்தகங்கள் மற்றும் காலண்டர்கள் உற்பத்தி பெருமளவில் நடைபெறுகிறது. மேலும் எண்ணெய் உற்பத்தி, பருப்பு உற்பத்தி, நெசவு, ஜவுளி வகைகள், மருத்துவ துணிகள் தயாரிப்பு, கார் தொழிற்சாலைகள் மற்றும் விவசாயம் முக்கிய தொழில்களாக இருக்கின்றன. இந்தியாவின் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் தொழில் நகரம் சிவகாசி, முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்த ஊர், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், வைப்பாறு, குண்டாறு, அர்ச்சுனா ஆறு ஆகியவை இந்த தொகுதியின் சிறப்பம்சங்களாகும். விருதுநகர் மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருக்கும் மாணிக்கம் தாகூர் 1994 காங்கிரஸில் இணைந்தவர். சிவகங்கை மாவட்ட மாணவர் காங்கிரஸ் செயலாளர், மாநில மாணவர் காங்கிரஸ் செயலாளராக உயர்ந்த இவர் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராகவும் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராகவும் இருந்தார். தற்போது கிழக்கு மாநிலங்களுக்கான காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளராகவும் அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராகவும் இருந்து வருகிறார். அவர் கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் சொன்னதையும் வெற்றி பெற்ற பிறகு அவர் செய்ததையும் இப்போது பார்க்கலாம். விருதுநகர் பகுதியில் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளி அமைக்கப்படும் என்று சொன்னதை எம்பி மாணிக்கம் தாகூர் செய்து காட்டினார். விருதுநகர் ராமமூர்த்தி சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் என்று சொன்னார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருவதால் பணி நிலுவையில் உள்ளது. மானாமதுரை அகல ரயில் பாதையில் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதையும் அவர் செய்து காட்டினார் என்று வாக்காளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மக்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியாக கடந்த 5 ஆண்டுகளில் 19 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் பல்வேறு பணிகளை செய்ய எம்பி மாணிக்கம் தாகூர் 18 கோடியே 55 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தந்திருக்கிறார். அதில் 17 கோடியே 44 லட்சம் ரூபாய்க்கு திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 11 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. அதுபோக 3 கோடியே 26 லட்சம் ரூபாய் தற்போது மீதம் இருப்பதாக மக்களவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதி எம்பியான மாணிக்கம் தாகூர் தொகுதிக்காக செய்த பணிகள் பற்றி புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் கூறியவற்றை இப்போது பார்க்கலாம். 30 ஆண்டு காலமாக மதுரை விமான நிலையம் புதுப்பிக்கப்படாமல் இருந்தது. 130 கோடி ரூபாய் செலவில் மதுரை விமான நிலையம் புதிய முனையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 30 ஆண்டு காலமாக மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச விமானம் வேண்டும் என்று கோரிக்கை இருந்தது. இப்பொழுது அது கனவு நனவாகி மாறியிருக்கிறது. அதே போல 2 கேந்திரிய வித்யாலயங்கள், ஒன்று விருதுநகரிலும் மற்றொன்று திருப்பரங்குன்றத்திலும் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளிலே விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் 83,384 மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 18 புதிய ரயில்கள் 5 ஆண்டுகளிலே விருதுநகர் தொகுதிக்கு உள்பட்ட பகுதிகளிலே இயக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் முதல் முறையாக நடந்திருக்கிறது. அதே போல மானாமதுரை விருதுநகர் அகல ரயில் பாதை பணிகள் முடிக்கப்பட்டு அந்த பணிகளிலே ரயில் சேவை துவங்கப்பட்டிருக்கிறது. இதே போல 50 கிராம சாலை சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில், பிரதமர் கிராம சாலை திட்டத்தின் அடிப்படையிலே 26 கோடி ரூபாய் சிறப்பாக பெற்று வந்து விருதுநகரிலே, அதுவும் குறிப்பாக சிவகாசி வெம்பங்கோட்டை பகுதிகளிலே எந்தெந்த கிராமங்களுக்கு தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கிறதோ அல்லது பட்டாசு தொழிற்சாலை இருக்கிறதோ அந்த பகுதிகளை இணைக்கின்ற பணியிலே முதலிப்பட்டி விபத்துக்கு பின்னாலே அதில் மிக சிறப்பாக பிரதமரிடம் கேட்டு பெற்று வந்திருக்கிறோம். அதே போல
மத்திய சிறப்பு நிதியிலிருந்து 27 சாலைகளை தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கின்ற பணியிலே 218 கோடி ரூபாயை பெற்று வந்து விருதுநகர் தொகுதியில் தான் அதிகமாக மத்திய சிறப்பு நிதி பெறப்பட்டிருக்கிறது. அதே போல 52 பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. 48 கோடி ரூபாய் செலவில் 3,26,00,000 ரூபாய் செலவில் இஎஸ்ஐ புதிய மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. அதே போலவே சிவகாசியில் பட்டாசு விபத்திலிருந்து தீக்காய சிகிச்சை பிரிவு அமைப்பதற்காக இஎஸ்ஐ மருத்துவமனையில் 18 லட்சம் ரூபாய் செலவில் தனி தீக்காய சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரிலே டெக்ஸ்டைல் பார்க் என்று சொல்வார்களே, அதனை விருதுநகரிலே 475 கோடி ரூபாய் செலவில் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. ஆனால் மாநில அரசினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய விளைவாக திரும்பி அந்த திட்டம் நிலுவையில் உள்ளது. சிவகாசிக்கு பக்கத்திலே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்று சொல்வார்களே, பட்டாசுக்கான சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே போலவே ராமமூர்த்தி பாலத்தை பொறுத்தமட்டிலே மத்திய அரசினுடைய ரயில்வே துறை பாலம் அமைக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறது. மாநிலத்தினுடைய அரசியல் கட்சிகள் அதில் அரசியல் செய்ய முற்படுகிறார்கள். இதில் மேம்பாலமா கீழ்ப்பாலமா என்பதனை நீதிமன்றத்தில் இப்பொழுது நிலுவையிலே உள்ளது. நீதிமன்றத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை பற்றி நான் முடிவு கூறுவது நன்றாக இருக்காது. என்னை பொறுத்த மட்டில் எந்த பாலமோ ஒரு பாலம் வேண்டும். விருதுநகர் மக்களவை தொகுதி எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொகுதிக்காக அவர் செய்ததாக கூறும் பணிகள் பற்றி பார்த்தோம். இனி அந்த தொகுதி மக்கள் அவர் பற்றி தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். மாணிக் தாக்கூர் போன தடவை இந்த தொகுதியில் ஜெயிச்சு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவரோட ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுக்கும்போது ப்ளஸ்ஸை விட எனக்கு நம்ம மைனஸ் தான் கூட தெரியுது. கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காரு. இவங்க விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தில் வந்து ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு சொன்னாக்கா அந்த கோரிக்கைக்கு ஏதோ நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒன்றும் தெரியல. சிறுதொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு குழுமம் அமைச்சு அதன் மூலிமா லோன் கொடுத்து அந்த சிறுதொழிலில் நல்லா பெருக்குவதற்கு வழி செய்து கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து சுதர்சன் நாச்சியப்பன் இவங்களும் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. வாக்கு கேட்டு சிவகாசி தொகுதிக்குள்ளே அவர் வந்து பேசும்போது சாலை வசதியை வந்து ரொம்ப மோசமான இது தொழில் கட்டமைப்பு உள்ள நகரமாங்கட்டி சாலை வசதி வந்து கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. மேம்பாலம் கட்டி தருவோம்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கப்படணும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த விதமும் வந்து இப்போதைக்கு நிறைவேறுற மாதிரி அவர் நிறைவேற்றின திட்டம் எங்கள் மனசில் சொல்கிற மாதிரி ஒரு திட்டம் வந்து எதுவுமே சொல்ல முடியலை. தொகுதி மக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் முன்வைத்த விமர்சனங்களையும் அவற்றுக்கு எம்பி அளித்துள்ள விளக்கங்களையும் இப்போது பார்க்கலாம். விருதுநகர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரயில்வே ஸ்டேஷனை ரயில்வே கேட்டை தாண்டி ஜிஹெச்சுக்கும் பாண்டியன் நகருக்கும் போகக்கூடிய நிலைமையில் இந்த ரயில்வே பாலம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மேம்பாலமா ரயில்வே பாலமா என்று இரு கோஷ்டிகள் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்தபோது இந்த மாவட்டத்தினுடைய இந்த தொகுதியினுடைய முன்னணி மக்கள் உறுப்பினர் என்ற முறையில் எம்பி இந்த இருதரப்பையும் சந்தித்து ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி பொதுமக்களுடைய அடிப்படையான தேவையான ரயில்வே பாலத்திற்கு எந்த முயற்சிகளும் செய்யலைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. விருதுநகர் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். விருதுநகர் வாழ் மக்களின் நீண்டகால தேவையான விருதுநகர் ராமமூர்த்தி மேம்பால பிரச்சனையை இதுநாள் வரை ரயில்வே துறைக்கு அவர் எடுத்து சென்று அந்த பணியை அவர் இதுவரை நிறைவேற்றவில்லை. ரயில்வே நிர்வாகம் பாலம் வேண்டும் என்று கூறுகிறது. கோர்ட்டிலும் ஹைகோர்ட்டிலும் பாலம் வேண்டும் என்கிறது. தரைப்பாலமா அல்லது மேம்பாலமா என்பதனை ரயில்வேக்கு ஒரு நிபந்தனையும் கிடையாது. அது யார் எப்படி சொன்னாலும் மாநில அரசு கடந்த முறை இருந்த மாநில அரசு அதை தரைப்பாலம் வேண்டும் என்று கூறியது. இப்பொழுது வந்திருக்கின்ற ஜெயலலிதா அவர்களுடைய அரசு அது மேம்பாலம் வேண்டும் என்று கூறுகிறது. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாம் திசை திருப்பக்கூடாது. நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் பொழுது அது நல்ல முடிவாக வரும் என்று நம்புகிறேன். அகல ரயில் பாதை திட்டம் அதில் வந்து ட்ரெயின் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது, ரயில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுவும் கூட என்னென்னா செங்கோட்டை வரைக்கும் போகக்கூடிய அந்த சிலம்பு எக்ஸ்பிரஸ் மானாமதுரில் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலைமை. அப்போ அது வந்து பெரிய அளவுக்கு பிரயோஜனப்படாதுங்கிற நிலைமையை நோக்கி தான் இன்றைக்கி மாறி இருக்குது. ஆனால் மாணிக்கத்தார் எம்பி கொடுத்த வாக்குறுதி ஈரோடு டு ராஜபாளையம் வரையும் எக்ஸ்பிரஸ் நிறையா எங்கள் ட்ரெயின் வர்த்தக போக்குவரத்துக்கு நிறையா செய்கிறேன்னாங்க. அப்படி ஒன்றும் பண்ணலை. விருதுநகர் 2009 2014 விருதுநகர் வழியாக 18 ரயில்கள் புதிய ரயில்கள் செல்கின்றன. 18 ரயில்கள் புதிய ரயில்கள் 18 ரயில்கள் விருதுநகர் வழியாக செல்கின்றன புதிய ரயில்கள்.
ஏறக்குறைய 7,55,00,000 ரூபாய்க்கான பணிகள் விருதுநகர் ரயில் நிலையத்தில் வேலை நடைபெற்று வருகிறது. அது நடைபெற்று முடிந்தும் இருக்கிறது, நடைபெற்றும் வருகிறது. பொருட்கள் விலையெல்லாம் கூடிருச்சு. ஆனால் தீப்பெட்டி விலையோ எதையோ கூட்டலை. அதுக்குண்டான ரொம்ப ஏற்பாடு எதுவும் பண்ணலை. இங்கே தொழில் சிவகாசியில் ரொம்ப நலிங்கி போயிருக்கு. சிறு தொழில் பண்ணுற எங்களுக்கு தான் ரொம்ப மக்கள் ரொம்ப சிரமப்படுறோம். அந்த தீப்பெட்டி தொழிலில் அழிந்து வருகின்ற தீப்பெட்டி தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்காக குழுமம் அமைக்கின்ற திட்டத்தையும் கொண்டு வந்து மத்திய அமைச்சர் அழைத்து வந்து தீப்பெட்டி குழுமம் சாத்தூரிலும் சரி விருதுநகரிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது. போடுறேன்னு சொல்லிட்டு டெண்டர் எடுக்கிறாங்க, திரும்ப வந்து வரமாட்டேங்கிறாங்க. எடுக்கிறாங்க. இப்போ கூட வந்து வாஸ்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். வாஸ்து பண்ணிட்டு போனாங்க. திரும்ப என்ன சைடை மட்டும் எல்லா இடத்துலையும் எடுத்து போட்டிருக்காங்க. கேட்டிங்களா? சைடு மண்ணு பூரா சைடு எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த ரோடு போடணுங்கிற ஒரு அபிப்பிராயமே இல்லை. ஓம் சக்தி வெடிக்கும்போது 39 பழி ஆகும்போது அந்நியாரம் கூப்பிட்டு சொன்னதுனால அந்நியாரம் வந்து ரொம்ப பாத மோசம். இந்த ரோடு சிவகாசி ரோடு, விருதுநகர் ரோடு, இந்த ரோடெல்லாம் சரி கட்டிட்டாங்க. இன்னும் திருத்தாங்கல் டு முதலீட்டு வரைக்கும் ரோடு இன்னும் பழுது பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் பழுது பார்க்கல. இப்போ எங்களுக்கு சுமார் இங்கனுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 ஆயுஷ் இருக்குது. 50 பேட்டியில் இருக்கும். ஒரு அவசரத்துக்கு சீக்கிரம் வர்றதுக்கு திருத்தாங்கலேருந்து வர்றதுக்கு தோதலை. மத்திய சிறப்பு நிதியிலிருந்து 27 சாலைகளை தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கின்ற பணியிலே 218 கோடி ரூபாயை பெற்று வந்து விருதுநகர் தொகுதியில் தான் அதிகமாக மத்திய சிறப்பு நிதி பெறப்பட்டிருக்கிறது. உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இதுவரை விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் தொகுதிக்கு செய்தவை, செய்ய தவறியவை, அவற்றுக்கான விளக்கங்கள் என பல்வேறு கோணங்களையும் பார்த்தோம். இனி வேட்பாளர்களாக நிறுத்தப்படக்கூடியவர்கள் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளை.